எபிசோட்கான செகண்ட் ப்ரோமோவை பார்த்திருப்பீங்க. இந்த செகண்ட் ப்ரோமோல ஃபேட் மேனை கூப்பிட்டு கொட்டு பிக் பாஸ் வந்து கொட்டுறாரு. எதுக்காகனா வெளியில இருக்க இன்ஃபர்மேஷனை எதுக்கு நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, நான் சொல்லி தானே அமிச்சேன், வார்னிங்கும் கொடுத்தேன், அப்படி கொடுத்தும் திருப்பி நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்க ரவீந்தர், ரொம்ப தப்பு பண்றீங்க, என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா அவரோட ஆதங்கத்தை வந்து ரவீந்தர் கிட்ட வந்து சொல்றாரு. இந்த மாதிரி திருப்பி பண்ணாதீங்க, இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணாதீங்க, உங்களை எனக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாரு. சொன்ன உடனே பாத்தீங்கன்னா ரவீந்தர் கண்ணுல தண்ணி அப்படியே கொட்டிருச்சு, மனுஷன் வந்து அழுதுட்டாரு. அதாவது பிக் பாஸ் நீங்க என்ன பிடிக்கும்னு சொல்றீங்களா, உங்களை நம்புறேன்னு சொல்றீங்களா, அதெல்லாம் கேட்கும் போது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு நம்மளாம் சொல்லிட்டு சேம் டைம்ல பிக் பாஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமா திட்டிறாரான்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமா திட்டல, இருந்தாலும் ஒரு ரெஸ்பெக்ட் அவர் மேல இருக்குன்றதுனால பாத்தீங்கன்னா பொலைட்டா தான் கொஞ்சம் சொன்னாரு. அதாவது நான் உங்ககிட்ட வார்னிங் கொடுத்தேன், இந்த இன்ஃபர்மேஷன்லாம் பாஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னேன், ஓட்டிங்க பத்தி நீங்க சொல்லிட்டீங்க, யாரு வின்னர் ரன்னர் மொத்தத்தையும் பாத்தீங்கன்னா மனுஷன் உடச்சாப்ல. அவரோட மோட்டிவ் என்னன்னா நான் லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன் பாருங்க, இந்த மாதிரி யாரை பொட்டி எடுக்க வைக்கணும் அப்படின்றத அவர் வந்து டிசைட் பண்ணிட்டாரு. சோ அதுக்காக பாத்தீங்கன்னா ஒரு கேம் ஆட ஆரம்பிச்சாரு. அந்த கேம் தான் பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோல நான் சொல்லியிருந்தேன், முத்துக்குமரன் கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி. சோ அதுதான் பாத்தீங்கன்னா பிக் பாஸ் கூப்பிட்டு சொல்றாரு, இந்த வெளியில இருக்க இன்ஃபர்மேஷனை நீங்க அதிகமா பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பிக் பாஸோட ஆதங்கத்தை பாத்தீங்கன்னா ரவீந்தர் கிட்ட சொல்லிட்டாரு. சோ இதுதான் பாத்தீங்கன்னா நடந்தது. இதுல இன்னொரு மேட்டர் இருக்கு, அது கடைசியா வரேன். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், பிஆர் அக்கான்னு ஒருத்தவங்க இருந்தாங்கல்ல, அந்த அக்கா இப்ப வைத்தறிச்சல் அக்காவா மாறிட்டு இருக்காங்க. என்னங்க வைத்தறிச்சல் கொட்டுறாங்க பாருங்க, எப்பா என்னமா நீனு, எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப சில பேர் வந்து நான் ஒரு இடத்துல உழைச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், உழைச்சேன்னு தான் சொல்லுவேன், அந்த இடத்துல நான் சும்மா இருந்தா சொல்ல மாட்டேன். இப்ப என்ன மேட்டர்னா, இப்ப நேத்து வந்து 8 பேர் வந்தாங்களே, 8 பேர்ல 7 பேர் வந்து முத்துக்குமரனை பிடிக்கும்னு சொல்லிட்டாங்க. சௌந்தர்யாவால ஏத்துக்கவே முடியல, அவங்க வயிறு வந்து பாத்தீங்கன்னா இப்படி அப்படி தகதகதகன்னு எரியுதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா அவங்க வந்து பாத்தீங்கன்னா வர்ஷினி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, வரவங்களே என்ன முத்து பிடிக்கும், முத்து தான் நல்லா ஆடுறா, முத்து தான் உழைப்ப போட்டிருக்கான், உழைப்புக்கு ஏத்த வெற்றி அப்படின்னு நம்மளாம் பேசிட்டு இருக்கீங்க, அப்ப நாங்களாம் உழைக்கலையா அப்படின்னு மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஏமா இந்த கேள்வியை வேற யாராவது கேட்டா கூட பரவாயில்லமா, நீ கேட்காதமா, ஏன்னா நீ உழைக்கலாமா. இப்ப மேட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க என்ன சொல்றாங்க, நானும் இந்த வீட்டுல கஷ்டப்பட்டு தானே இருக்கேன், நானும் ஒண்ணு பண்ணிட்டு தானே இருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இந்த மேட்டர் என்னன்னா வீட்டுல இருக்கிறது மேட்டர் இல்ல, வீட்டுல நீங்க ஒண்ணு பண்றது விஷயம் இல்ல, அதுல யாரு அதிகமா எஃபர்ட் போட்டிருந்தா இங்க விஷயமா இருக்கும். சோ அந்த விஷயத்தை ஒருத்தவங்க சொன்னோன்னு பாத்தீங்கன்னா சௌந்தர்யாவால ஏத்துக்கவே முடியல. எனக்கே இவ்வளோ காண்டாவதுன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ வைத்தறிச்சல் இருக்கக்கூடாதுங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அதுலேயும் சௌந்தர்யாக்கு இருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஏன் மேட்டர்னு பார்த்தீங்கன்னா இதில் முத்துக்குமரன் ஆகட்டும், ரயன் ஆகட்டும், ஜாக்லின் ஆகட்டும், ஸோ இவங்களாம் ரயன் கூட கடைசி வரலாம் செம எஃபர்ட்டை போட்டாப்புல. ஸோ இவங்களாம் ஒரு விதமான அதிகமான எஃபர்ட்டை வந்து போடுறாங்க. ஓகேங்களா, அந்த எஃபர்ட்டை போட்டதுக்கு அவங்க கிட்ட வெளியிலேருந்து வரவங்க பார்த்துட்டு வரவங்க என்ன சொல்கிறாங்க, நீ உழைச்ச உழைப்புக்கு உனக்கு வந்து கிடைச்ச கரெக்டான விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது சௌந்தர்யாவால் ஏன் அக்செப்ட் பண்ண முடியல. இதே விஷயம் தர்ஷா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சௌந்தர்யாவை பிடிக்கும்னாங்க, சௌந்தர்யா தான் டைட்டில் வினராக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது அவங்களுக்கு கண்ணிலே படல. ஏன்னா இப்ப 7 பேர் வந்து பாத்தீங்கன்னா முத்துக்குமரனை பிடிக்கும்ட்டாங்க, அந்த ஒருத்தர் வந்து இவங்களை பிடிக்கும் அப்படின்னு சொன்னா அவங்கள அக்செப்ட் பண்ணிக்க முடியல. எனக்கு என்ன பிரச்சனைனா, இது இந்த ஃப்ரீ டாஸ்க் நடந்ததுல அப்ப வீட்ல இருந்து எல்லாம் வந்தாங்களே, மோஸ்ட்லி சௌந்தர்யாவை தான் எல்லாருமே பிடிக்கும்னாங்க, சௌந்தர்யா தான் கியூட்னாங்க. அப்பலாம் அவங்களுக்கு தப்பா தெரியலையா, நம்ம ஒண்ணுமே பண்ணலையே, நம்ம எஃபர்ட்டே போடாம ஜஸ்ட் முடிய மட்டும் ஹேர் ஃபிளிப் மட்டும் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம், இவ்வளவு பேர் கவர்ந்துட்டுமே, அப்ப வந்து பிரச்சனையே தெரியல. இவ்வளவு பேர் இருக்காங்களே, அவங்களாம் எதுவுமே சொல்லி நம்மள மட்டும் எல்லாம் பிடிக்கும்ன்றாங்களே அப்படின்ற போது அப்ப தெரியல. இப்ப என்ன தெரியுதுன்னா, இவனை மட்டும் என்ன உழைக்கிறான்றாங்க, அப்ப நாலாம் உழைக்கலையா அப்படின்ற மாதிரி கேள்வி அவங்களுக்குள்ள ரைஸ் ஆகுது. அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வன்மமா மாறி வைத்தறிச்சலா மாறிச்சு அப்படின்னு நம்ம தான் சொல்லணும். ஒரு கிளியரான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துறேன். ட்விட்டர்ல பாத்தீங்கன்னா அவங்க பிஆர் டீம் இருக்குல்ல, பிஆர் டீம் என்ன வேணா சொல்லலாம். சோ எல்லாரும் என்ன பயங்கரமா கதற ஆரம்பிக்கிறாங்கன்னா, இப்போ வந்து சௌந்தர்யா பாத்தியா அவங்களுக்கு எப்படி நியாயமான கேள்வி மக்கள்கிட்ட கேட்கறாங்க, மக்கள் தான் யோசிக்கணும் இப்ப அப்படின்ற மாதிரி. டேய் மக்கள் ஆல்ரெடி யோசிச்சிட்டாங்கடா, எனக்கு உங்களுக்கு புரியலடா ஒன்னும். ஆக்சுவலா வீட்டுக்குள்ள இவ்வளவு நாள் ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா அதிகமான எஃபர்ட் போடாம உள்ள இருக்கிறது சௌந்தர்யா தான் ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே தெரியும். சௌந்தர்யா கிட்ட கியூட் ரியாக்ஷன்ஸ் இருக்கு, அது மாற்றக்கிறதே கிடையாது. அது வந்து மக்களை பிடிச்சிருக்கு அப்படின்னும் போது அது அவங்களோட பிளஸ்ஸா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தனுக்கு பேச்சு திறமை இருக்கு, ஒருத்தனுக்கு டான்ஸ் ஆட திறமை இருக்கு அப்படின்னும் போது இவங்க என்ன கம்பேர் பண்றாங்கன்னா, அவனு பேசுறது அவனோட திறமை, அது இருக்குன்றதுக்கோசம் நாங்களாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி ஆயிடாதுன்றாங்க. எனக்கு என்ன புரியல, அவனுக்கு பேச்சு திறமை இருக்கு, நல்லா பேசுறானா அவனுக்கு தானே ஓட்டு போடணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு விஷால் வந்து நல்லா டான்ஸ் ஆடுறான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இன்னைக்கு வந்து டான்ஸ் ஆடுற டாஸ்க், அந்த விஷால் வந்து டான்ஸ் ஆடுறாருன்னா கூட வந்து இப்போ முத்துக்குமரன் ஆடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ முத்துக்குமரன் விஷால் டான்ஸ் ஆடும்போது முத்துக்குமரனுக்கு டான்ஸ் ஆட தெரியாது, விஷாலுக்கு டான்ஸ் ஆட தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது முத்துக்குமரனுக்கு டான்ஸ் ஆட தெரியாதுன்றதுனால விஷால் வந்து அவனுக்கு டேலண்ட் இருக்கு, நேச்சுரலா ஆடுறான். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. முத்துக்குமரன் டான்ஸ் ஆடுறான்ல, இதுதான் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரனுக்கு எல்லாம் ஓட்டு போடுங்க அப்படின்னு போட முடியுமா? அங்க விஷால் தான் நல்லா டான்ஸ் ஆடினா, விஷாலுக்கு தான் பாயிண்ட் கொடுக்கணும், விஷாலை தான் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு இருக்கணும். ஏன்னா அவன் நல்லா ஆடி இருக்காங்க, அவனுக்கு நேச்சுரலா டேலண்ட் இருக்கு, இல்ல அவன் கத்துக்கிட்டு வந்திருக்கான் அப்படின்றதுலாம் காரணம் கிடையாது. ஒரு போட்டின்னு வந்துட்டா அந்த போட்டியில எவன் பர்ஃபார்ம் பண்ணணும் அவனுக்கு தான் கப்பு கொடுப்பாங்க. இந்த இடத்துல வந்துட்டு அவனுக்கு டேலண்ட் இருக்கு அதனால பர்ஃபார்ம் பண்றான், அவனுக்குலாம் அப்படி கப்பு கொடுப்பீங்க, அப்ப நாங்களா கஷ்டப்படலையா அப்படின்ற மாதிரி கேட்டா என்னமா நீ என்ன கஷ்டப்பட்ட அப்படின்ற மாதிரி கேள்வி வருது. என்ன பொறுத்த வரைக்கும் லைவ் பார்க்கும்போது சமகாண்ட ஆயிடுச்சுங்க. என்னன்னா சில பேர் உண்மையிலே எஃபர்ட் போட்டு அவங்க கூட இந்த அளவுக்கு பேசி தான் நான் ஏத்துக்கிட்டு இருப்பேன். ஆனா இந்த பொண்ணு ஒண்ணுமே பண்ணாம இதெல்லாம் எப்படி இங்க பேசுது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு.
சீரியஸ்லி இது காரணம் என்ன தெரியுமா, நம்ம நிறைய இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருந்துட்டோம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு நம்ம தோணுது. இவங்க வந்து ஒன்றும் பண்ணாமல் இருக்கும்போது கூட அந்த பொண்ணுக்கு ரியாக்ஷன்ஸ் இருக்குது, அதனால சப்போர்ட் வருது, கியூட் ரியாக்ஷன் கொடுக்குதுப்பா, அது மூலியமா மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னும் போது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அக்செப்ட் பண்ணி தான் இப்போ இந்த ரேஞ்சில் வந்துட்டு இருக்கு. அவங்க வாய் இந்த அளவுக்கு நீளுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கான காரணம் என்ன? அப்போ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க பிலீவ் பண்ணுறாங்க, நம்மளை வந்து மக்கள் இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, ஆனால் உள்ள வரவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இவனை வந்து தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க அப்படின்றத அவங்களால ஏற்றுக்க முடியல. எனக்கு ஒன்றுமே புரியல. இது ஃபுல் அண்ட் ஃபுல் மிஸ்டேக் யார் தெரியுமா? பார்க்குறேன் நம்ம மேலே தான், ஓப்பனாக சொல்ல நம்ம மேலே தான். இப்போ கூட பாருங்க, சௌந்தர்யா வந்து ஓட்டிங்கில் ரெண்டாவது இடத்துல இருக்காங்க. மக்களுக்கு பிடிக்குது பிடிக்கல, எனக்கு கூட பாத்தீங்கன்னா சில இடத்துல அவங்க ரியாக்ஷன்ஸ் பிடிக்கும், நான் அது இல்லைன்னு சொல்லவே மாட்டேன், ஓகேங்களா. ஆனா மேட்டர் என்னன்னா, இப்போ அந்த ரியாக்ஷன்ஸ் அவங்ககிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை தவிர சௌந்தர்யா கிட்ட என்ன எஃபர்ட் இருக்குன்னு பார்த்தா எஃபர்ட் ரொம்ப கம்மியா இருக்கு. அதை வந்து அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இப்போ ஓட்டிங் வைஸ்ல பாருங்களேன், சௌந்தர்யா ரெண்டாவது இடத்துல இருக்காங்க, ஜாக்லின், அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அருண், இவங்கலாம் ஒரு கேம் ஆடி இருக்காங்களே, ஏதோ ஒரு கேம் பாசிட்டிவோ நெகட்டிவோ ஏதோ ஒரு கேம் ஆடி இருக்காங்களே, அந்த கேம் ஆனவங்கலாம் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்காங்க அப்படின்ற யோசிச்சு பாருங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயமா இருக்கு. இவங்க சொல்றாங்களே பிஆர் டீம் வச்சுக்கிறதுல என்ன பெரிய தப்பா அப்படின்ற மாதிரி, தப்புலாம் இல்லைன்னு இங்கே பிஆர் டீம் வச்சுக்கிறது தப்புன்னு சொல்லலை. இப்போ எப்படி அவனுக்கு வந்து பேச்சு திறமை இருக்கிறது ஒரு பவர் நீ சொல்றல, அதே மாதிரி தான் நீ பிஆர் டீம் வச்சுக்கிறது, பணம் இருக்கிறது, அது வந்து ஒரு பவர் தான். ஸோ அது மூலியமா மக்களை ஈஸியாக ரீச் பண்ணதான். உன்னோட ரியாக்ஷன்ஸ் போய் இத்தனை பேர்கிட்ட ரீச் ஆகுது, இத்தனை ரீல்ஸில் போய் ரீச் ஆகுது, இத்தனை ஷார்ட்ஸில் போய் ரீச் ஆகுது அப்படின்னா காரணம் என்ன? அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை இடத்துல போய் அவங்க ரீச் ஆகிறது காரணம் அவங்களுக்கு இருக்க ஒரு பவர். ஸோ அவங்களுக்கு இருக்க ஒரு விஷயத்தை வச்சு அவங்க என்ன பண்ண முடியும் பண்றாங்க. அதே மாதிரி தான் விஷால் வந்து டான்ஸ் ஆட முடியும்னா விஷால் டான்ஸ் ஆட வச்சு அவனோட பவரை காமிப்பான். அதே மாதிரி ஜெஃப்ரி வந்து பாட்டு பாட முடியும்னா பாட்டு பாட வச்சு தான் பவர் காமிக்க முடியும். ஸோ ஒவ்வொருத்தனுக்கு ஒரு டேலண்ட் இருக்குன்னா அவனுக்கு டேலண்ட் இருக்குன்றதுக்காக என்ன மட்டம் தட்டாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உங்களை யாரும் மட்டம் தட்டல, ஓகேங்களா. சௌந்தர்யாக்கு வந்து இப்போ அவங்களே சொல்றாங்க, நம்மளுக்கு மூளை இல்லையே, நம்மளுக்கு பேச்சு திறமை இல்லையே, நம்மளால யோசிக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவங்கள லிஸ்ட் போடுறாங்க. இதுல எதுவுமே நம்மளுக்கு வராது அப்படின்னு நம்ம லிஸ்ட் போடுறாங்க. உங்களுக்கு வராதுன்றதுக்காக இப்போ இன்னொருத்தனுக்கு வருதுன்றதுக்காக இப்போ நான் வந்து கப்பு கொடுக்க வேண்டிய இடத்துல பார்த்தீங்கன்னா வராது, அந்த பொண்ணு வரவங்க கூட எப்படிப்பா போட்டி போட முடியும், அதனால வராத பொண்ணுக்கு தூக்கி கப்பு கொடுத்துடலாமா அப்படின்றது நியாயமா இருக்கா? இன்னொருத்தனுக்கு வருதுன்னா அவன் அதுக்கான உழைப்பை வந்து வெளியவே போட்டிருக்கான், ஓகேங்களா. அதுக்கான இப்போ விஷால் வந்து டான்ஸ் ஆடணும், சும்மா டான்ஸ் ஆடல, அதுக்கு போய் கத்துக்கிட்டு இருப்பான், டான்ஸ் ஆடிரு, அதனால தான் அவனால பெட்டரா இருக்க முடியுது. ஸோ அவன் வந்து ஒரு எஃபர்ட்டை போட்டு அந்த இடத்துக்கு வந்திருக்கான் அப்படின்னும் போது அந்த எஃபர்ட்டை வந்து நம்ம வந்து எப்படி சொல்றது, இவங்களுக்கு தெரியாதுன்றதுக்காக அங்கே வந்து எப்படி சொல்றது தொடச்சு விட்ற முடியாது. ஏன்னா பிக் பாஸ்ன்றது எல்லாமே கலந்து தாங்க இருக்கு. சில பேருக்கு டான்ஸ் ஆட வரும், சில பேருக்கு பேச வரும், சில பேருக்கு டாஸ்க் விளையாட வரும். ஸோ இதில் வந்து எல்லாத்துலேயும் யார் மேக்ஸிமம் இருக்காங்களோ அதை தான் பார்த்தீங்கன்னா ஓட் பண்ணி எனக்கு தெரிஞ்சு ஜெயிக்க வைக்கிறது அவங்க தான் மேக்ஸிமம் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சீசனில் இருக்க ரொம்ப ஒஸ்ட்டாக போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொன்னது. சௌந்தர்யாவோட அந்த இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா நம்ம தானே டைட்டில் வினரு, இப்போ இவனை வந்து எல்லாருமே சொல்கிறாங்களே அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அவங்க கண்ணில் க்ளீனாக தெரியுது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுதுங்க. சீரியஸ்லி ரொம்ப 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 ஒஸ்ட்டாக வைத்தறிச்சல கொட்டிட்டு இருக்காங்கன்னு தோணுது. தயவு செஞ்சு உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன்டா, இப்போ சௌந்தர்யா நான் முத்துக்குமரனை கூட வின் பண்ண வேணாம், முத்துக்குமரன் டைட்டில் அடிக்க வேணாம், ஓகேங்களா. அவன் உழைக்கிறான்னு சொல்லல, அதை கூட அக்செப்ட் பண்ண வேணாம். நான் என்ன சொல்கிறேன், முத்துக்குமரனை விட்டுருங்க. ஜாக்லின் ஆகட்டும், தீபக் ஆகட்டும், இவங்கள யாராவது ஒருத்தர் டைட்டில் வினராங்க, ஏன்னா டைட்டில் வினரை கூட நீங்கள் விட்டுருங்கடா. ஆனால் அந்த செகண்ட் பிளேஸில் சௌந்தர்யா கொடுக்குறீங்களே அதெல்லாம் அநியாயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளோ பேர் வந்து ஒரு நெகட்டிவ் வருதுன்னா காரணம் என்ன? இப்போ சௌந்தர்யா வந்து இத்தனை வீக்கில் பாருங்கள், அவங்க அடி வாங்கின வீக் எத்தனை வீக்குன்னு பாருங்கள். ஏன்னா இருக்கவே இருக்காது. ஒரு டாஸ்கில் விளையாடினா தானே பாசிட்டிவ் நெகட்டிவ்னு வரும். ஒரு டாஸ்கில் நம்ம விளையாடாமல் அமைதியாகவே இருந்துட்டா என்ன எனக்கு இதாங்க வரும், எனக்கு பேச தெரியாதுங்க, எனக்கு வந்து ஒரு டாஸ்க் விளையாட தெரியாதுங்க, எனக்கு வந்து எதுவும் பண்ண தெரியாதுங்க, நான் ஒரு தண்டங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அமைதியாகவே இருந்துட்டா அதில் ஒரு கிரிட்டிசிசமே வராது. கரெக்டாக சௌந்தர்யா இது பண்ண அடிச்ச ஒரே வீக் எது தெரியுமா? அவங்க வந்து மார்க் பண்ணது, அதாவது கேரக்டராகவே உங்களுக்கு தப்பா இருக்குன்னும் போது அதுக்கு வந்து தான் உங்களை அடிச்சாங்களே தவிர நீ மார்க் பண்றது, நெக்கல் பண்றது, நாய் மாதிரி குலைக்கிறது அதெல்லாம் அவங்க பண்ணது. அதுக்கு மட்டும் தான் விஜய் சேதுபதி ஒரே ஒரு வீக் மட்டும் தான் அடிச்சார், லைட்டாக தான் அடிச்சார். அதுவும் அதை தவிர சௌந்தர்யாவை பெருசாக அடிச்ச மாதிரி நான் எதுவுமே பார்க்கல, அடிக்கவும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எதுக்கு அடிக்காத காரணம் என்னன்னா எந்த டாஸ்க்லையும் அவங்க இன்வால்வ் ஆகல. இப்போ இத்தனை டாஸ்க்ல வந்து முத்துக்குமரன் ஆகட்டும், ஜாக்லின் ஆகட்டும், இவங்களாம் இன்வால்வ் ஆகுறாங்க. இன்வால்வ் ஆகி அந்த டாஸ்க்ல வந்து நம்மளால எதாவது பண்ண முடியுமா, கொஞ்சம் புதுசாக பண்ண முடியுமா, கொஞ்சம் டாஸ்க்ல ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம மூளை யோசிக்கிறாங்களே. யோசிக்கிறது சில இடத்துல கரெக்டாக இருக்கு. அருணை கூட யோசிங்களேன், அருண் ஒரு விஷயத்தை டாஸ்க்ல இறங்கி இன்வால்வ் ஆகும்போது சில இடத்துல வந்து தப்பா போயிடுது, சில இடத்துல வந்து கரெக்டாக இருக்கு அப்படின்னு தப்பா போகிற இடத்துக்கு அவங்க அடி வாங்குறாங்க. ஸோ இந்த இடத்துல நான் எதையுமே யோசிக்காம அமைதியாக உட்காந்துட்டா நானும் அந்த மாதிரி சேஃபாக வந்திருக்க முடியுமே. உங்களை மாதிரி கியூட் ரியாக்ஷன் மட்டுமே இப்போ அடுத்த சீசன் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். சௌந்தர்யா மாதிரி எதுவும் இல்லைப்பா, வெளியே ஒரு டீமை செட் பண்ணிடலாம், டீமை செட் பண்ணிட்டு உள்ள போயிட்டு பார்த்தீங்கன்னா கியூட் ரியாக்ஷன் மட்டும் கொடுக்கலாம், கொடுத்துட்டு நம்ம வந்து அதை வச்சு ப்ரோமோட் பண்ணிக்கலாம். மற்றபடி டாஸ்க்லாம் பெருசாக இன்வால்வ் ஆனால் தானே நம்ம வந்து கரெக்ட் சரி தப்புனே வரும். அதில் இன்வால்வ் ஆகணும், கியூட் ரியாக்ஷன் கொடுக்கலாம், இந்த மாதிரி கிரிஞ்சு மட்டும் நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி நினைச்சாங்கன்னா பிக் பாஸ் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. சீரியஸ்லி சொல்றேன், இது வந்து ஒரு ரோல் மாடலா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க ரன்னர் அப்பாவோ இன்கேஸ் டைட்டில் வினராவோ ஆனாங்கன்னா அடுத்த சீசன்ல சௌந்தர்யா மாதிரி 10 ல இருந்து 15 ஆளுங்க உள்ள வருவாங்க அப்படின்றது நான் அடிச்சு சொல்றேன். ஏன்னா கண்டிப்பா எல்லாருமே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும், நம்மளுக்கு எந்த டேலண்ட்டே இல்லை, டேலண்ட் கூட ஒரு டேலண்ட்டை பத்தி நீங்க பேசல, நம்ம வந்து எதையுமே பண்ண வேணாம், எந்த எஃபர்ட்டுமே போட வேணாம், நம்ம போய் இதை மட்டும் பண்ணலாம், பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணாலே நம்ம வந்து டைட்டில் அடிக்க முடியும் அப்படின்ற கான்ஃபிடென்ட்டை எனக்கு தெரிஞ்சு சௌந்தர்யா கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இருந்தாலும் இவ்வளோ வைத்தறிச்சல் இருக்கக்கூடாதுமா அப்படின்ற மாதிரி தாங்க தோணுது. அவங்களை இன்கேஸ் இந்த 8 பேரும் பாராட்டி இருந்தாங்கன்னு
வச்சுக்கோங்களேன், அப்போ பிரச்சனையாவே தெரிஞ்சிருக்கு. அப்போ யோசிச்சிருக்க மாட்டாங்களே, இந்த மாதிரி நம்ம ஒண்ணுமே பண்ணலையே, இப்போ நம்மள எல்லாருமே பாராட்டுறாங்களே, நம்ம டைட்டில் வினர்ன்றாங்களே அப்படின்ற மாதிரி அப்போ யோசிக்க மாட்டாங்க. இப்போ இவன் அப்போ சொல்லும்போது அவன் உழைச்சிருக்கான்னா அப்போ நாங்களாம் பண்ணலையா அப்படின்ற மாதிரி கேள்வி வருது. அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு பேச்சு திறமை இருக்குன்றதுனால பேசுறான். ஸோ அவனுக்கு வந்து டாஸ்க் விளையாட முடியுன்றதுனால, அவனுக்கு பிசிக்கல் பவர் இருக்குன்றதுனால விளையாடுறான். எல்லாமே அவனுக்கு இருக்குன்றதுனால பண்றான். எனக்கு எதுவுமே இல்லைன்னா அதுக்கு நான் உழைக்கலையா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. இதை பொறுத்தவரை கேம் ஷோ, ஒரு ரன்னிங் ரேஸ்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரன்னிங் ரேஸில் எல்லாருமே தான் ஓடுவாங்க. இப்போ முத்துக்குமரன் மட்டும் அங்கே ஓடல, சௌந்தர்யாவும் அங்கே ஓடி இருக்காங்க. ஓடாமல் இருக்க முடியாதுல்ல. இப்போ ரன்னிங் ரேஸில் சௌந்தர்யாவும் ஓடுறாங்க, விஷாலும் ஓடுறாங்க, எல்லாருமே ஓடுறாங்க. அந்த ஓடினதில் எவன் முன்னாடி நல்லா ஓடுறானோ, எவன் ஃபர்ஸ்ட் வரானோ அவனுக்கு தான் கப்பு. அவனை தான் எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, எப்பா இவன் முன்னாடி இருக்கான்ப்பா, இவன் வின் பண்ணால் நல்லா இருக்கும்பா அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் அந்த ஒப்பீனியன் எங்கே வருது, அவன் ஜெயிக்கிறது கிட்ட வந்துட்டான் அப்படின்ற மாதிரி இடத்துல ஒப்பீனியன் வருது. இப்போ அந்த இடத்துல வந்து சௌந்தர்யா வந்து நான் ஓடவே இல்லையா, அப்போ எனக்கு கப்பு இல்லையா அப்படின்னு கேட்டாங்கன்னா அது நியாயமா? ஏமா நீ ஓடனமா, நீ ஓடினது எங்கே இருக்க, நீ 10வது இடத்துல இருக்கிற, ஒருத்த மொதல் இடத்துல இருக்கான போது மொதல் இடத்துல இருக்கவனுக்கு தான் கப்பு கொடுக்க முடியும். 10வது இடத்துல இருக்க உனக்கு எப்படி கப்பு கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி கேட்க தோணுது. செம்ம காண்டாவதுங்க சீரியஸ்லி. நான் ஓப்பனா சொல்றேன், முத்துக்குமர் நீங்க ஓட்டு போடுங்க போடாதீங்க அது உங்க இஷ்டம், ஓகேங்களா? தீபக்கு போடுங்க, ஜாக்லினுக்கு போடுங்க, யாருக்கு வேணா போடுங்க. ஓப்பனா சொல்றேன். ஏன்னா நிறைய பேர் வந்து நிறைய ரிவ்யூவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சௌந்தர்யா சப்போர்ட் பண்ணி எக்கச்சக்கமா பேசிட்டு இருக்காங்க, ஓகேங்களா? நான் அதுல மாற்றுக்கிறதே இல்ல. சௌந்தர்யா கிட்ட சில கியூட்னஸ்லாம் இருக்கு, கியூட் ரியாக்ஷன்ஸ் இருக்கு, அதனால உங்களுக்கு ஓட்டு வருது, மக்கள் ரசிக்கிறாங்க, எல்லாமே விடுங்களேன். இருந்தாலும் இப்போ ஓப்பனாவே சொல்றேன், உங்களுக்கு உண்மையிலே சொல்றேன், இந்த பிக் பாஸ்ல எவன் கஷ்டப்பட்டு டாஸ்க் விளையாடுனது, எவன் கஷ்டப்பட்டு இந்த பிக் பாஸ்க்கு உண்மையா இருக்கணும்னு நினைச்சது, அதாவது நான் வந்துட்டேன் சும்மா இருந்துட்டு போகாம ஏதாவது ஒரு விஷயம் என்னோட இன்வால்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு ஒருத்தன் பண்ணால, அவனுக்கு ஓட்டு போட்டு தொலைங்கடா, அவனுக்கு ஓட்டு போட்டு தொலைங்க. இந்த மாதிரி வந்து ரியாக்ஷன்ஸ் கொடுக்கறத வச்சு மட்டுமே ஒப்பேத்திலான்னு நினைக்கிற கேரக்டருக்குலாம் தயவு செஞ்சு ஓட்டு போடாதீங்க அப்படின்றது என்னோட ஆதங்கத்தை இங்க சொல்லிக்கிறேன். இதுக்கு மேல நான் ஓப்பனா சொல்ல முடியாது. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. எனிவேஸ் இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான மேட்டர் என்னன்னா, ஃபேட் மேனை வந்து பிக் பாஸ் வந்து கொட்டினார்ல, அது கரெக்டா தப்பான்னு கேட்டீங்கன்னா கரெக்ட் தான். ஏன்னா அவர் வந்து அதிகமான இன்ஃபர்மேஷன் வந்து லீக் பண்ணாரு. இதுல வந்து டைட்டில் வினர் யாரு, ரன்னர் யாரு அப்படின்ற இது வரைக்கும் இப்போ லீக் பண்ணதுனால தான் பார்த்தீங்கன்னா பிரச்சனை. சௌந்தர்யா இவ்வளோ வைத்தறிச்சல் வரதுக்கு காரணம் என்ன, மோஸ்ட்லி அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு வின்னர் ஆகிடும் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் லீக் பண்ண மற்றவங்க யாருமே டாஸ்க் விளையாடாம போயிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி பிக் பாஸ்க்கான ஒரு எப்படி சொல்ல ஒரு டவுட் வந்துருச்சு. அதனால தான் கூப்பிட்டு இது ரவீந்தர் வந்து சொன்னது. ரவீந்தர் மட்டும் இல்லை, நிறைய பேர் அதை லீக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சீரியஸ்லி உண்மையிலேயே ஓட்டு போடும்போது கொஞ்சம் யோசிச்சு போடுங்க அப்படின்றத மட்டும் சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.